மிடில் ஈஸ்டில் இனி மோதலை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தாக்குதல்களானது இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு. எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலானது ஆரம்பித்து விட்டது என்று இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி எகிப்தோட இராணுவமானது எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான எல்லைப் பகுதியை தாண்டி வந்து இஸ்ரேலோட எல்லை பாதுகாப்பு படைகள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதனைத்தான் ஐடிஎஃபோட ஸ்போக் பர்சனும் சொல்லியிருக்கார். அப்படி என்றால் இவர்கள் சொல்வதில் எந்தளவு உண்மையானது இருக்கு என்று பார்த்தோம் என்றால் இவர்கள் சொல்வது உண்மையா என்பதே ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையான்னு தெரியல. ஏனென்றால் ஐடிஎஃப் தரப்பில் இருந்து தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், எகிப்தானது உள்ள வந்து தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இதனை நம்ப முடியலை. ஏனென்றால் யார் முதல்ல தாக்குதலை செய்கிறார்களோ அவர்கள் மேலதான் உலகமானது குற்றத்தை போடுவார்கள். எப்படி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் கமாஸானது முதல்ல இஸ்ரேலுக்கு நுழைந்த தாக்குதலை மேற்கொண்டு விட்டார்கள் என்று உலகமானது கமாஸ் மேல குற்றத்தை போட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி தான் இப்போது ஐடிஎஃபோட ஸ்போக் பர்சன் சொன்ன மாதிரி எகிப்தானது முதல்ல வந்து இஸ்ரேலுக்கு தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால் எகிப்து மேலதான் உலகமானது குற்றத்தை போடுவார்கள். இதனால இஸ்ரேலானது தங்களுடைய விக்டிமாக காட்டிக்கொள்வார்கள். எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் கமாஸ் மேல அனைத்து பழியும் தூக்கி போட்டுட்டு இஸ்ரேல் மேல எந்த தவறுமே இல்லாத மாதிரி இஸ்ரேலை விக்டிமாக காட்டிக்கொண்டார்களோ அதே மாதிரி தான் இப்போதும் எகிப்து மேல அனைத்து பழியும் தூக்கி போட்டுட்டு இஸ்ரேல் தங்களை விக்டிமாக காட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் இஸ்ரேல் சொல்வதை நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக நெத்தன்யாகு அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் மேலதான் சந்தேகமானது எழும்பியிருக்கு. அப்படி நெத்தன்யாகு அவர்கள் என்ன அறிக்கையை வெளியிட்டிருக்கார் என்று பார்த்தோம் என்றால் எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான எல்லைப் பகுதியோட கண்ட்ரோலை இஸ்ரேலிட்ட தந்துட்டு எகிப்தானது விலை கொள்ளணும் என்று நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கார். இதற்கு இஸ்ரேல் தரப்பில் இந்த என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான போர்டர் கண்ட்ரோலை இஸ்ரேலிட்ட தந்தால் மட்டும்தான் அதன் வழியாக கமாஸானது தப்பித்தோடி விடாமல் அவர்களை தடுக்க முடியும். கமாஸை எங்களால் முழுமையாக அழிக்க முடியும். இதற்காண்டி எகிப்துக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான போர்டரோட கண்ட்ரோலை இஸ்ரேலிட்ட தரும்படி இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். ஆனால் எகிப்துக்கு இந்த போர்டர் கண்ட்ரோலை இஸ்ரேலிட்ட கொடுப்பதில் துளி கூட விருப்பமானது இல்லை என்றே சொல்ல முடியும். இப்படி எகிப்தானது விருப்பமில்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் அனைத்துமே இந்த எகிப்துக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான போர்டர் பகுதியாகத்தான் காசா பகுதிக்கே போய்கொண்டிருக்கு. இப்படி இருக்கையில் இந்த கண்ட்ரோலை இஸ்ரேலிட்ட கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலானது காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதற்கு அனுமதியை கொடுக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் காசா பகுதிக்கு தேவையான மெடிக்கல் உதவிகளை செய்வதற்கும் இஸ்ரேலானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள். ஏற்கனவே இஸ்ரேலானது 3 பக்கம் காசா பகுதியை சுற்றி வளைத்து விட்டார்கள். 4வது பக்கமாக இருப்பது எகிப்துக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான போர்டர் மட்டும்தான். அந்த கண்ட்ரோலும் இஸ்ரேலிட்ட போட்டது என்றால் இஸ்ரேலானது காசா பகுதியை 4 பக்கம் சுற்றி வளைத்து விடுவார்கள். இப்போது காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலையே உலக நாடுகளால் தடுத்து நிறுத்த முடியல. அதாவது இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியல. இப்படி இருக்கையில் 4 பக்கத்தோட கண்ட்ரோலும் இஸ்ரேலிட்ட கிடைச்சது என்றால் கண்டிப்பாக காசா பகுதியை இஸ்ரேலானது அழித்து விடுவார்கள். அதனை எந்த நாடுகளாலையும் தடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி காசா பகுதிக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் கண்ட்ரோலை இஸ்ரேலிட்ட கொடுத்தார்கள் என்றால் மறுபடியும் எகிப்தால் அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் மறுபடியும் அந்த கண்ட்ரோலை எகிப்திட்ட கொடுக்க மாட்டார்கள். இந்த காரணங்களால தான் எகிப்தானது இந்த கண்ட்ரோலை இஸ்ரேலிட்ட கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலானது இனி என்ன செய்ய போகிறார்கள்? இப்போது தாக்குதலானது இடம்பெற்று விட்டதென்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு பிறகு இஸ்ரேல் எப்படியான பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள் என்பதை வச்சுத்தான் இந்த விஷயத்துக்கு இந்த போருக்கு எகிப்தானது வருவார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரிய வரும். அப்படி இஸ்ரேலானது எகிப்துக்கு எதிரான ஏதாவது ஒரு தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக எகிப்தானது இந்த போருக்கு களமிறங்குவார்கள். அதை விட்டுட்டு பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டார்கள் என்றால் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலானது வராமல் தடுக்கப்படும். ஏற்கனவே 2 தரப்புக்கும் இடையில பதட்டமானது அதிகரிச்சிருக்கென்றே சொல்ல முடியும். ஆகவே அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு நாளுமே சிரியா மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் மிகப்பெரிய தாக்குதலை செய்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் மிடில் ஈஸ்டில் ஈரானானது தங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈராக்கில் இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாட்டோட ஸ்பை நெட்வொர்க்கினுடைய தலைமையகமானது இருந்திருக்கு. அதன் மீதும் அமெரிக்காவோட நிலைகள் மீதும் ஈரானோட IRGC அமைப்பானது டசன்கணக்கான பாலஸ்டிக் மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருக்கின்ற ISIS ஸ்பேஸ் மீதும் பாலஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி ஈரானோட IRGC அமைப்பானது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். மொசாட் அமைப்பின் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி IRGCயோட 110 என்ற மிசைல்களில் 6 மிசைல்களை ஈரானானது பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலோட விளைவானது எப்படி இருக்கு என்று பார்த்தோம் என்றால், ISISனுடைய ட்ரைனிங் கேம்பாக இருக்கட்டும், இராணுவ பேஸாக இருக்கட்டும், அதன் மீது கடுமையான தாக்குதலானது இடம்பெற்று ISISக்கு மிகப்பெரிய இழப்புகளானது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால் பால்கன் குரூப் கம்பெனியோட தலைவர் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கம்பெனி தான் இஸ்ரேலுக்கு தேவையான ஓயிலை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி திடீரென ஈரானானது தாக்குதலை மேற்கொள்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இதற்கு 3 காரணங்கள் இருக்கு. முதலாவது, கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் ISIS ஆனது ஈரானுக்கு தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதுக்கான பொறுப்பையும் ISIS தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஈரானானது சொல்லியிருந்தார்கள், இதற்கு தகுந்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று. அதன்படிதான் இப்போது ஈரானானது ISIS மேலே தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, மொசாட் அமைப்பானது ஈரானுக்கு எதிரான தாக்குதலையும், ஈரானுக்கு எதிரான உளவு தகவல்களை சேகரிப்பதிலையும், ஈரானுக்கு உள்ள நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இதனால தான் ஈராக்கில் இருக்கின்ற மொசாட்டோட ஸ்பை நெட்வொர்க்கினுடைய தலைமையகத்தின் மீது ஈரானானது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவானது மிடில் ஈஸ்டில் எங்களுடைய ஆதிக்கமானது ரொம்ப ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கு என்பதை நிரூபிப்பதற்காண்டி பலவிதமான தாக்குதலை மேற்கொண்டு தாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே ஈரானானது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு செலுத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காண்டி தான் இந்த பதிலடி தாக்குதலை செய்து நாங்களும் செலுத்தவர்கள் இல்லை என்பதை ஈரானானது நிரூபித்திருக்கிறார்கள். நாங்களும் பலமாகத்தான் இருக்கிறோம் என்பதை ஈரானானது காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இதில் இருந்தே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு விஷயமானது புரிந்திருக்கும். நாங்கள் ஈரானுக்கு எதிரான ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டோம் என்றால் அதுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈரானும் ஈடுபடுவார்கள் என்பதை அமெரிக்காவுக்கு புரிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரான் பின்புலமாக இருக்கின்ற அமைப்புகள் மீது அமெரிக்காவானது தாக்குதலை நடத்தினால் அதுக்கு பதில் தாக்குதலையும் ஈரானானது செய்ய தயங்க மாட்டார்கள் என்ற விஷயமும் இப்போது அமெரிக்காவுக்கு புரிந்திருக்கும். ஆகவே இதனைத்தையும் புரிய வைக்கணும். தங்களுடைய பதிலடி தாக்குதலையும் செய்யணும் என்றதுக்காண்டித்தான் ஈரானானது இப்போது திடீரென தங்களுடைய தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈராக்கில் இருக்கின்ற ஏற்பின் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலானது பொறுப்பேற்ற ஒரு செயல் என்றும், இந்த தாக்குதலானது துல்லியமற்றதாக நாங்கள் கருதுகிறோம் என்று அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் ஆனது சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஏமன் மீது செய்த தாக்குதல்கள் என்ன மாதிரி? அமெரிக்காவும் யூகேயும் ஏமன் மீது செய்த தாக்குதலால் இந்த உலகமே போர் பதட்டத்தில் இருக்கு. ஆனால் அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொன்னார்கள்? நாங்கள் எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டி தான் இந்த தாக்குதலை செய்தோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இப்போது ஈரானும் தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டி தான் இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள். அதுவும் சரிதானே? அப்படி இல்லையா? ஈரான் செய்தது பொறுப்பேற்ற செயல் என்றால் அமெரிக்கா செய்ததும் பொறுப்பேற்ற செயல் என்பதை ஒப்புக்கொள்ளுங்களேன். ஆனால் அமெரிக்கா செய்தால் சரி, அது தவறு கிடையாது. அதுவே மற்ற நாடுகள், ஈரான் மற்றும் மற்ற நாடுகள் ஏதாவது செய்தால் அது தவறு என்று சொல்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியல. இதே நேரத்தில் நேற்றைய தினம் அமெரிக்காவானது 1500 இராணுவ வீரர்களை மேலதிகமாக ஈராக்குக்கு அனுப்ப போறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருந்தது. ஆனால் ஏற்கனவே ஈராக்கோட அரசாங்கமானது ஈராக்கில் இருந்து அமெரிக்காவோட இராணுவ வீரர்களை வெளியேறும்படி சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போது மறுபடியும் அமெரிக்காவானது தங்களுடைய மேலதிகமாக 1500 இராணுவ வீரர்களை ஈராக்குக்கு அனுப்ப போறார்களாம். இதனை என்னென்று சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதனை நாங்கள் தெளிவாக சொல்லணும் என்றால் அமெரிக்கா இப்போது செய்வது அத்துமீறி ஆக்கிரமிப்பு என்று தான் சொல்லணும். ஏனென்றால் ஏற்கனவே ஈராக்கோட அரசாங்கமானது தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் ஈராக்கில் இருந்து வெளியேறும்படி. ஆனால் அமெரிக்கா அதனை கேட்காமல் மீண்டும் தங்களுடைய 1500 இராணுவ வீரர்களை உள்ளே அனுப்பி இருக்கிறார்கள். இதனை எப்படி சொல்வது? அத்துமீறி ஆக்கிரமிப்பு என்று தான் சொல்ல முடியும். ஆனால் இப்படி அமெரிக்கா செய்த பிறகு ஈராக்கில் இருக்கின்ற அமைப்புகள் அடங்கி விடுவார்களா? கட்டாயம் அவர்கள் அடங்க மாட்டார்கள். அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது செய்கின்ற தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்தத்தான் போகிறார்கள். இப்படி அமெரிக்கா என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் அதிகமான இராணுவ வீரர்களை ஈராக்கிற்கு அனுப்பினால் ஈராக்கில் இருக்கிற கிளர்ச்சி அமைப்புகள் பயந்து விடுவார்கள், ஈராக்கோட அரசாங்கமானது பயந்து விடுவார்கள் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போவதில்லை. இனித்தான் தாக்குதலினோட வீரியமானது அதிகரிக்கும் என்றுதான் நிறைய வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு அமெரிக்கா எப்படியான பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஈராக்கானது தங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறார்கள் என்பது அவர்களோட நடவடிக்கையில் இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. செங்கடலோட கிரைசிஸ் ஆனது உலக வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் மீது செய்கின்ற தாக்குதலால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கின்ற ஸ்புட்னிக் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் கண்டெய்னர்களோட போக்குவரத்து அளவானது நாங்கள் எதிர்பார்த்ததை விட 70% சரிவை சந்தித்திருக்கு. வருஷமானது ஆரம்பித்து முதல் 11 நாட்களில் சுயஸ் கனாலோட வருமானமானது 40%
30% குறைஞ்சிருக்கு. உலக போக்குவரத்தானது, அதாவது உலக கப்பல் போக்குவரத்தானது 30% குறைஞ்சிருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியே இந்த பிரச்சனையானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது என்றால் உலக பொருளாதாரமானது மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் இப்போது செங்கடல்ல பதற்றமானது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஏமன் மீது செய்த தாக்குதலாக இருக்கட்டும், அதுக்கு இப்போது ஏமனானது பதிலடி தாக்குதலை செய்ய ஆரம்பித்ததாக இருக்கட்டும், ஈரானோட அதிரடி தாக்குதலாக இருக்கட்டும், இதனைத்துமே மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. ஆகவே இந்த பதற்றமானது மிகப்பெரிய ஒரு போராக மாறும்போது அது உலக நாடுகளோட வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மிடில் ஈஸ்டில் வர்த்தக பாதிப்பானது ஏற்படும் போது, அதாவது மிடில் ஈஸ்டில் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்படும் போது மிடில் ஈஸ்ட் பொருளாதாரம் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை, உலக நாடுகளோட பொருளாதாரமும் இதனால் பாதிக்கப்படும். ஆகவே அமெரிக்காவானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த பதற்றத்தை தணித்தால் மட்டும்தான் உலக பொருளாதாரத்தில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படி இல்லையா, இந்த பிரச்சனையானது இப்படியே தொடர்ந்து போய்கொண்டு இருந்தது என்றால் அது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும். அது ஏற்கனவே மாறிட்டது என்றே சொல்ல முடியும். இதனை இதோடு நிறுத்தாமல் விட்டார்கள் என்றால் இது இன்னுமே மிகப்பெரிய ஒரு போராக மாறி உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ரிஷி சுனாக் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கவுதி கிளர்ச்சியாளர்களை பற்றி கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். அதில் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தணும், ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும் என்பதுதான் என்னுடைய இலக்காக இருக்கு. ஆனால் ராயல் நேவி போர்க்கப்பல் மீதும் வணிக கப்பல்கள் மீதும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்கின்ற தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியை ஸ்ட்ராங்காக கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தணும் என்றதுக்காண்டித்தான் ஏமனில் இருக்கின்ற இராணுவ இலக்குகள் மீது குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். இந்த நடவடிக்கையானது சரியானது என்று அவர் சொல்லியிருக்கார். என்னதான் ரிஷி சுனாக் அவர்கள் தாங்கள் செய்த தாக்குதலுக்கு, அதாவது ஏமன் மீது செய்த தாக்குதலுக்கு விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் இந்த நடவடிக்கையானது பிராந்தியத்தில் பதற்றத்தை தான் ரொம்பவே பெருசாக மாற்றி இருக்கு. ஏனென்றால் இப்போது கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட போர்க்கப்பல் மட்டுமில்லாமல் வணிக கப்பல்களையும் குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் செங்கடலில் மற்றும் பதற்றமானது அதிகரிக்கையில் உலக நாடுகள் மத்தியிலும் இது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டதுதான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஏமன் மீது தாக்குதலை மேற்கொள்ளக்கு முன்னும் செங்கடல் வழியாக போன்ற இஸ்ரேலுக்கு சம்பந்தப்பட்ட கப்பல்கள் மீது மட்டும்தான் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அமெரிக்காவும் யூகேயும் ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டார்களோ அப்போதுல இருந்துதான் அமெரிக்கா மற்றும் யூகே இஸ்ரேலோட போர்க்கப்பலாக இருக்கட்டும், அவர்களோட வணிக கப்பலாக இருக்கட்டும், அதனை இப்போது ஏமனானது குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் இருந்த யார் காரணம் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். அதாவது இஸ்ரேலானது காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலானது நிறுத்தப்படும் வரையுமே நாங்கள் செங்கடலில் செய்கின்ற எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். ஆகவே இதற்கு என்னதான் முடிவு என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற போரை நிறுத்தினால்தான் பிராந்தியத்தில் பதற்றமானது நிற்கும். அப்படி இல்லையா, இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதிக்கு போர் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்கிற தாக்குதலையும் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். இதனால் பதற்றமானது பிராந்தியத்தில் பதற்றமானது இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துவதுதான் இதற்கு ஒரு முடிவாக இருக்கும். இதற்கு அமெரிக்கா என்ன செய்ய போறார்கள்? கண்டிப்பாக இஸ்ரேலை தடுத்து நிறுத்த மாட்டார்கள், அது தெரிஞ்ச விஷயம்தான். தொடர்ந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்வதற்கு தான் அமெரிக்கா முயற்சி செய்ய போறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவோட சட்டத்தரணிகள் அமெரிக்கா மற்றும் யூகேவானது இஸ்ரேல் காசா பகுதிக்கு இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றத்தை செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்கா மற்றும் யூகேக்கு எதிரான வழக்கை தொடரப் போறோம் என்று அறிவிச்சிருக்கிறார்கள். இஸ்ரேல் காசா பகுதிக்கு இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று சவுத் ஆப்பிரிக்கா குற்றம் சாட்டி இருப்பது சுத்த முட்டாள்தனம் என்று யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான் இந்த செய்தியானது வெளியே வந்திருக்கு என்று ஸ்கை நியூஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி என்ற ஸ்கை நியூஸ் ஆனது சவுத் ஆப்பிரிக்காவை முட்டாள்கள் என்று சொல்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஆமாம், அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஸ்கை நியூஸ் ஆனது யூகேவோட செய்தி ஊடகம். யூகேவோட வரலாறு எப்படி மோசமானதாக இருக்கு என்பதை வரலாற்றை படித்து கொண்டவர்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி ஸ்கை நியூஸ் சொன்ன மாதிரி, அதாவது யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவானது முட்டாள்கள் என்று கேட்டால் கிடையாது. அவர்கள் ஆதாரத்தோடு தான் தங்களுடைய குற்றத்தை முன்வைச்சிருக்கிறார்கள். இஸ்ரேலானது காசா பகுதிக்கு இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றத்தை செய்வதற்கான ஆதாரங்களானது நிறைய சோசியல் மீடியாவில் கொட்டி கிடக்கு. அதுக்கான வீடியோஸாக இருக்கட்டும், போட்டோஸாக இருக்கட்டும், அதை நேரில் பார்த்து சாட்சியாக இருக்கட்டும், அதனால் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய ஆதாரங்களானது சோசியல் மீடியாவிலையும் கொட்டி கிடக்கு. அந்த ஆதாரங்களை ஐநா சபையில் சவுத் ஆப்பிரிக்காவானது முன்வைச்சிருந்தார்கள். இப்படி ஆதாரத்தோடு தான் சவுத் ஆப்பிரிக்காவானது இஸ்ரேலுக்கு எதிரான குற்றத்தை முன்வைச்சிருக்கிறார்கள், இஸ்ரேலுக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார்கள். ஆகவே சவுத் ஆப்பிரிக்கா முட்டாள்கள்
வாய்ப்புகள் கிடையாது. இதிலையும் யூகேவானது இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் என்னதான் காசா பகுதிக்கு இனப்படுகொலை போர்க்குற்றங்களை செய்தாலும் இஸ்ரேல் எப்படியான தவறுகளையும் செய்யல, எந்த தவறுகளையும் செய்யல, தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டு தான் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை யூகேவானது கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி குற்றம் செய்பவர்கள், குற்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை முட்டாள்கள் என்றுதான் சொல்வார்கள். இதில் இருந்தே, அதாவது யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதில் இருந்தே யூகேவில் எப்படி நிறவெறியானது இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்தில் இந்த சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளும் ஆப்பிரிக்கா நாடுகளும் யூகேவோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருந்தது. அப்படி யூகேவோட கட்டுப்பாட்டுக்கும் கீழே இருந்த நாடுகள் இப்போது யூகேக்கு எதிராகவும் யூகே சப்போர்ட் பண்ணுகின்ற நாட்டுக்கு எதிராகவும் ஐநா சபையில் வழக்கை தொடர்ந்திருப்பது யூகேக்கு கோபத்தை தான் ஏற்படுத்தி இருக்கும். அந்த கோபம் தான் அவர்களுடைய வார்த்தைகளாக வெளிவந்து கொண்டு இருக்கு. ஆகவே யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா முட்டாள்தனமாக இந்த வழக்கையும் தொடரையில. சவுத் ஆப்பிரிக்கா ஆதாரத்தோடு தான் தங்களுடைய வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்கா உண்மைக்காண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். காசா பகுதியில் இஸ்ரேலோட தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பும் செங்கடலில் அமெரிக்காவோட தலையிடும் பிராந்தியத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. UN செக்யூரிட்டி கவுன்சிலோட தீர்மானத்தை சாட்டுப்போக்கு காட்டி செங்கடலை இராணுவமயமாக்கும் முயற்சியில் அமெரிக்காவானது ஈடுபட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவோட இந்த நடவடிக்கையானது பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை அதிகப்படுத்தும் என்றும் ஏமன் மீதான அமெரிக்காவோட ஆக்கிரமிப்பானது அமெரிக்காவுக்கு மூலோபாய தோல்வியை ஏற்படுத்தி இருக்கு என்று ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவால் ஈஸியாக செங்கடல் இராணுவமயமாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அதற்கு அனுமதியை ஈரானானது கொடுக்க மாட்டார்கள், கவுதி கிளர்ச்சியாளர்களும் கொடுக்க மாட்டார்கள். இப்படி அமெரிக்காவானது செங்கடல் இராணுவமயமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்றால் ஈரானும் களத்தில் குதிப்பார்கள். கவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய தாக்குதலின் வீரியத்தை அதிகப்படுத்துவார்கள். இதனால் ஈஸியாக அமெரிக்காவால் செங்கடலை இராணுவமயமாக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அப்படி செங்கடலை அமெரிக்காவானது இராணுவமயமாக்கினார்கள் என்றால் செங்கடல் வழியான போக்குவரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளானது ஏற்படும். யாருமே ஈஸியாக இந்த செங்கடலை கடந்து விடலாம் என்று இந்த போக்குவரத்து பாதையை பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் இப்படி இராணுவமயமாக்கப்பட்ட பகுதியில் எப்போ வேணாலும் தாக்குதலை ஈரானும் செய்யலாம், கவுதி கிளர்ச்சியாளர்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே செங்கடலை இராணுவமயமாக்குவதால் உலக நாடுகளோட வர்த்தகத்தில் தான் மிகப்பெரிய பாதிப்புகளானது ஏற்படும். ஏமன் மீது அமெரிக்காவோட ஆக்கிரமிப்பு நடவடிக்கையானது மூலோபாய தோல்வியை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கு ஈரான் சொல்வதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் ஏமன் மீது அமெரிக்காவானது தாக்குதலை நடத்திவிட்டார்கள். இதனால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி செங்கடலில் இருக்கின்ற அமெரிக்காவோட கப்பல்கள் மீது தாக்குதலை செய்ய முடியும். இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி தாக்குதலை செய்ய போறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி இவர்கள் தாக்குதலை செய்யும் போது எந்த நாடுகளாலையும் ஏமனுக்கு எதிரான கேள்விகளை கேட்க முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவும் யூகேயும் ஏமனுக்குள்ளேயே போய் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு பதிலடி தாக்குதலைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று ஏமனானது விளக்கத்தை கொடுப்பார்கள். இதனால் ஏமனுக்கு எதிரான எந்த ஒரு கேள்விகளையும் எந்த நாடுகளாலையும் கேட்க முடியாது. இதனால தான் இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மூலோபாய தோல்வி என்று ஈரானானது சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா தேவையில்லாமல் அவசரப்பட்டு ஏமன் மீது தாக்குதலை செய்து விட்டார்கள். ஆகவே ஏமனை பயன்படுத்தி நிறைய நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற நிறைய நாடுகள் ஏமனையும் பயன்படுத்தி ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலில் இருக்கின்ற அமெரிக்காவோட கப்பல்கள் மீது தாக்குதலை செய்வார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.